வெல்கம் டு ஆல். ஒன் டச் சைட் பேக் பிரஷ் கட்டர் 2 ஸ்ட்ரோக் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் டச் சைட் பேக் 2 ஸ்ட்ரோக் பிரஷ் கட்டரோட செக்லிஸ்ட்டை வச்சு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டிங் ராட் இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் கனெக்டிங் ராட். MDM ஸ்டிக்கர், ஆப்போசிட் போல்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் போல்ட்னா இதில் இருக்கக்கூடிய இந்த போல்ட் தான். ஹேண்டில் லெஃப்ட் ரைட், ஸோ இதுதான் நமக்கான ஹேண்டில் இதுதான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காட் சீல்டு, இதுதான் நமக்கு கூடிய காட் சீல்டு. ATT பிளேட் தான், ATT பிளேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2T பிளேடு, இதுதான் 2T பிளேடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அலுமினியம் ட்ரிம்மர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிக்சிங் கேன், இதுதான் பெட்ரோலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய கேன். இது 2 ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால மிக்ஸ் பண்ணக்கூடிய கேன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒன் டச்னு சொல்லியிருந்தேன். அதோட பேட்டரி இதுதான். இது அதோட அடாப்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் கிட், நான் டூல்ஸ் கிட்ட வெளியில் எடுத்துட்டேன். நான் கையில் வச்சுக்கிற டூல்ஸ் எல்லாம் அதில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் பேக் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம சைடில் போட்டு மிஷினில் மாட்டக்கூடியது. இது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ATT பிளேட் போடுறதுக்கு ஸ்பேடி கார்டு இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான ஆக்சிலரேட்டர் கேபிளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் 2 கனெக்டிங் ஒயர் வரும், ரெட் அண்ட் பிளாக், அதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் டச் சைட் பேக் 2 ஸ்ட்ரோக் பிரஷ் கட்டரில் நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பிரஷ் கட்டரை இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. அதை 1 by 1 எடுத்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் மேலே 2 போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அலாங்கி கொடுத்துருப்போம். அந்த அலாங்கியை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக 4 பக்கமுமே ப்ராப்பராக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் இடத்துல நம்ம ஹேண்டில் மாட்டணும். இந்த ஹேண்டில் மாட்டுற இடத்துல இப்போ நம்ம அதை லூஸ் பண்ணி வச்சுக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 ஹேண்டில் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 ஹேண்டிலையுமே ப்ராப்பராக லூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கும் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கான டைட் பண்ணுற டூலும் அதிலே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டர் கேபிள் அதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அதில் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போதுமே அதை செட்டப் பண்ணணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் இதை வச்சு தான் நம்ம ப்ரெஷ் கட்டர் ஒர்க் ஆகும். இதில் கரெக்டாக அந்த இது லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக நம்ம பிளேடு எப்படி மாட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி கார்டு ரொம்ப முக்கியம். சேஃப்டி கார்டு இப்படி இருக்கும். அதுக்கான ஸ்க்ரூஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிளாம்பை போட்டு நீங்கள் ஸ்க்ரூஸை டைட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக டைட் ஆயிரும். அதுக்கான டூல்ஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மெத்தடில் அதை ப்ராப்பராக டைட் பண்ணணும். இதுக்கப்புறம் பெல்ட்டை நம்ம இது சைட் பேக்னு சொல்லியிருந்தேன். இதை ஷோல்டரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். 1 by 1 பாருங்கள். ஷோல்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக் சென்டரில் லாக் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கில் நம்ம மிஷினோட மாட்டுறது அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை மாட்டிட்டிங்கன்னா மிஷின் ப்ராப்பராக லாக் ஆகிடும், கீழே விழாது. நம்ம அப்படி மாட்டணும், அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய பிளேடு என்னென்னா அலுமினியம் ட்ரிம்மர். அலுமினியம் ட்ரிம்மரை நம்ம கவர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராடோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, அதில் கூடிய இந்த வாசர் போய் தான் எடுத்ததுக்கப்புறம் பிளேடை அதில் அலுமினியம் ட்ரிம்மர் அதில் வச்சுக்கிட்டு அந்த வாசர் போட்டு போல்ட்டை டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு பிளேடுக்கு கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அலுமினியம் ட்ரிம்மரோட பிளேடை டைட் பண்ணிங்க ப்ராப்பராக டைட் ஆகிடும். இப்போ அது சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம
2T அப்படின்ற பிளேடை இதில் நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்லேருந்து அதை சேஃப்டியாக எடுத்துக்கோங்க. மாட்டும் போது கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுட்டு மாட்டீங்க. பிளேடு தப்பி தவறுதலாக கூட கையில் பட்டு கை காயமடையக்கூடாது. லாக் பண்ணி லூஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 2T பிளேடை போட்டு நம்ம ப்ராப்பராக இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணும் போதுமே அந்த ஹோலை லாக் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக பிளேடு டைட்டாக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ இதையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 80T பிளேடை இதில் போட்டு செக் பண்ண போகிறோம். இதுக்காக அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம டூல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டூல்ஸ் வச்சு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா $80T பிளேட் போடுறதுக்கான ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமை அது மேலே வச்சு அதுக்கப்புறம் அதோட அட்டாச்மெண்ட் ஒரு சின்ன இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இதில் அது மேலே வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 ஸ்க்ரூஸுமே அதில் வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இதை 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளேடை எடுத்து எப்படின்றத இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். கவரில் இருக்கக்கூடிய பிளேடை வெளியே எடுத்துக்கலாம். இதில் எப்போதுமே சேஃப்டிக்கு ஒரு பிளாஸ்டிக் ரிப் சுற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பிளேடை மாட்டினதுக்கப்புறம் அந்த வாசர்லாம் போட்டு டைட் பண்ணணும். இந்த 80T பிளேடை டைட் பண்ணும் போதுமே சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஸ்கூட்டர் வச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் தான் பிளேடை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேடு சூப்பராக நம்ம மாட்டிட்டோம். இதுக்கப்புறம் பிளேடுக்கு மேலே ஒரு சேஃப்டி கார்டு ஒன்று வரும். அந்த சேஃப்டி கார்டை மாட்டணும். இதில் ஒரு 4 லீடில்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை அந்த ஹோல்ஸ்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கு அப்புறமா 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2 ஸ்க்ரூஸையுமே நீங்கள் டைட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூஸ் அதோட அட்டாச்மெண்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் நம்ம டூல்ஸை வச்சு டைட் பண்ணாலே அது டைட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம ப்ரஷ் கட்டரோட வீடு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளேடு தனித்தனியாக இருக்கும். நாங்கள் அதுக்கான போல்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு போல்டு இருக்கும். அந்த போல்டை போட்டுட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல்டு இருக்கும். அதில் இந்த லாக்கை போட்டிங்கன்னா அது ப்ராப்பராக லாக் ஆகிடும். நான் வீடியோவில் எந்த மெத்தடில் காட்டுறேனோ அதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேடை மாட்டிட்டோம். செகண்ட் பிளேடை இதோட மாட்டுவோம். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு போல்டு அதில் போட்டுட்டு அந்த போல்டில் ஒரு ஹோல்டு இருக்கும். அதில் அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இதை ராடோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ராடோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, இதை மேலே இருக்க போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. மாட்டுன உடனே இதை நீங்கள் டைட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ரேக்காயில் நீங்கள் இழுத்து பார்க்கணும். அப்படி இழுத்து பார்க்கும்போது அந்த முன்னாடி மாட்டி இருக்க வீடர் வந்து ரன் ஆகும். இப்போ நான் வீடை காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வீடு நான் பிடிச்சி இழுக்கிறேன், இது ரன் ஆகுது. இந்த மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணலாம். அது ப்ராப்பராக ஒரு அட்டாச்மெண்ட் போய் செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை டைட் பண்ணுறதுக்குமே நாங்கள் உங்களுக்கு வந்து அலாங்கி கொடுத்துருக்கோம். அந்த அலாங்கியை வச்சு நீங்கள் ப்ராப்பராக அதில் டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம எல்லா போல்டும் ப்ராப்பராக டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நம்ம மாட்டிட்டோம். இழுத்து பார்க்கலாம், நல்லா ஃபிட்டாக இருக்குது, ரிமூவ் ஆகலை. ஸோ இதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டைரக்ட் பிளேட் அதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இதுக்கு 3 பிளேடு இருக்கும். இது வந்து நம்ம வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரக்ட் பிளேடு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது அசம்பிள் பண்றதுமே சேம் மெத்தட் தான். நாங்கள் போல்டு லாக் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போல்ட்டை போட்டு அந்த போல்ட்ல ஒரு ஹோல் இருக்கும். அதுல இந்த நான் கொடுத்துருக்க அந்த லாக்கை கொடுத்து லாக் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா அது லாக் ஆயிடும். இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணலாம். டைரக்ட் பிளேடையும் அதே மாதிரி தான். நீங்க நார்மலா இல்ல ராடில் மாட்டினதுக்கு அப்புறம் ரீகாயில இழுத்து பார்க்கணும். அப்பதான் இதுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம இதோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரீகாயில இழுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரீகாயில நான் இழுக்கிறேன், பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ராப்பரா ரன் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பரா டைட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ஜே பிளேடுன்னு ஒரு பிளேட் இருக்குது, அதையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்குறத பாத்தீங்கன்னா ஜே பிளேடை எப்படி மாட்டணும் அப்படின்றத சொல்றோம். இதுவும் அதே மாதிரி சேம் மெத்தட் தான். நான் உங்களுக்கு கோல்டு லாக் கொடுத்துருக்கோம். அந்த 2 பிளேடுமே அதில் போட்டுட்டு நீங்க லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ராடோட கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஜே பிளேட ராடோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கனெக்டிங் மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 2 பிளேடுக்கு இருக்க அதே மெத்தட் தான் இதுக்கும். நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரீகாயில இழுத்து பார்த்தோம்னா அது ப்ராப்பரா ரன் ஆகும். நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. ரீகாயில நான் இழுக்கிறேன், இப்போ பிளேட் ரன் ஆகுது. இதே மாதிரி மெத்தட்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நார்மலா டைட் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால பெட்ரோலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி தான் அதில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா 40 ml ஆயில் ஊற்றணும். 1/2 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா 20 ml ஆயில் ஊற்றணும். அதனால ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட நாப்பை திறந்து அதில் பெட்ரோல் ஊற்றிக்கலாம். பிரஷ் கட்டர் ஆயில் ஊற்றி செக் பண்ணதுக்கு அப்புறமா 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப 1 hour ரன் பண்ணி 15 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு 2 hours அப்புறம் நம்ம நார்மலா ஃபீல்டுக்கு எடுத்துட்டு பிரஷ் கட்டரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பிரஷ் கட்டரை ஆன் பண்ணும்போது சோக்கை நான் காட்டுற மாதிரி பிரஸ் பண்ணிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கா 3 times பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரஷ் கட்டரை ஆன் பண்ணுங்க. பிரஷ் கட்டரை வச்சு எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். அலுமினியம் ட்ரிம்மர் போட்டு புல் எந்த மாதிரி புல்லா இருந்தாலும் ஈஸியா வெட்டிக்கிட முடியும். அதுக்கப்புறமா 2T பிளேடு போட்டு திக்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய புல்லு செடி எதுவா இருந்தாலும் சுலபம் இதை வச்சு வெட்டிக்கிற முடியும். அதுக்கப்புறமா 80T பிளேடு. இந்த 80T பிளேடை வச்சு சோளத்தட்டு சூப்பர் நெய்ப்பேர் எத்தனை திக்னஸா இருந்தாலும் எவ்வளவு பெரிய திக்னஸா இருந்தாலும் சுலபமா இதை வச்சு வெட்டிக்கிற முடியும். இதுக்கப்புறம் எதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு எதை வெட்டக்கூடாதுன்னா அதிக திக்னஸ் இருக்கக்கூடிய செடிகள் புற்கள் போன்ற விஷயங்களை அலுமினியம் ட்ரிம்மரை வச்சு வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 2T பிளேடை வச்சு கல் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல செடி முளைச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த 2T பிளேடை பயன்படுத்தி அதை வெட்டக்கூடாது. அதுக்கப்புறமா 80T பிளேடு. இந்த பிளேடை வச்சும் கல் குட்டி குட்டி கல்க்கு அதிகமா இருக்க இடத்துலயும் இல்ல சின்ன சின்ன கம்பிகள்லாம் இருக்கு அந்த மாதிரி இடத்துலயும் இந்த மாதிரி 80T பிளேடை வச்சு பயன்படுத்தக்கூடாது.